என்னடா ஓ வருங்க மாமனார் கிட்ட ஏதோ சீக்கிரட்டா பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல தாத்தா, சும்மாதான். ஹாதி, உன்னை நான் சின்ன வயசுல இருந்தே வளர்க்குறேன். நல்லாவே எனக்கு தெரியும். அதுவும் உன்கிட்ட ஒரு மாற்றம் தெரிஞ்சா அதை கூட என்னால கண்டுபிடிக்க முடியாதோடா. ஆதி, நான் உன்கிட்ட தெளிவாவே கேட்கிறேன். அந்த கஜேந்திர ஏதாவது ஒண்ணு மிரட்டுறானா என்ன? அப்படி இருந்தா கூட என்கிட்டயே சொல்லுடா. இந்த தாத்தாவும் சேர்ந்து உன் கூட ஏதாவது பண்ணலாம். இப்படி தனியா உட்காந்துட்டு நீயே உன் மனசுல போட்டு குழப்பிக்காத ஆதி. தாத்தா, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். நான் என்னோட பொண்டாட்டிக்கு எப்போதும் துரோகம் நினைச்சதில்ல. மானசாவை நான் பார்த்ததுல இருந்து அவதான் என் ஒய்ஃப்னு முடிவே பண்ணிட்டேன். அவ கழுத்துல தாலி கட்டும்போது கூட இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவதான் என் பொண்டாட்டியை வரணும்னு நினைச்சுதான் கட்டினேன். ஆனா இப்போ என்னால அவளை பார்த்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனாலதான் அவளை உங்ககிட்ட விட்டுருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க தாத்தா. என் உயிர் இங்கதான் இருக்கு. ஆதி, நீ இவ்வளவு பேசும்போதே தெரியுதுடா ஏதோ சிக்கல்ல போய் மாட்டிட்டு இருக்கேன்னு. ஆனா என் பேர மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த சிக்கலும் இல்லாம எல்லாம் தாண்டி நீ கண்டிப்பா வெளியே வருவ. அது வரைக்கும் என் பேத்தியை நான் நல்லா பாத்துக்கிறேன். ஆனா இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி என் பேத்திய சித்திரவதை பண்ணிடாதடா. என் பேத்தி உன் மேல உயிரே வச்சிருக்கா. இப்ப கூட உன்னை விட்டு கொடுக்காம பேசுற பாரு, அவ்வளவு நல்ல பொண்ணுடா. அவளை விட்டுறாத ஆதி. தாத்தா, எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. ஆனா இப்போ என்னோட நிலைமை அப்படி. உங்ககிட்ட அதை என்னால சொல்லவும் முடியல. ப்ளீஸ், நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மாவும் பாட்டியும் கூட என் மேல ரொம்ப கோவமா இருப்பாங்க. ஆனா அவங்களை இப்போ சமாதானப்படுத்துற நிலைமையிலையும் நான் இல்லை தாத்தா. ஆதி, வருத்தப்படாதடா. நீ போய் மானசாவை பார்த்துட்டு போயேன். வேணாம் தாத்தா, அவளோட ஃபேஸை பார்க்கவே என்னால முடியல. இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு அவளை பார்த்துட்டு என்னால முடியல தாத்தா. நான் கிளம்புறேன். அப்பா, கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. புடவை நகையெல்லாம் வாங்கணுமேப்பா, கிளம்பலாமா? என்னங்க இந்த சீமாட்டி சொல்றதை கேட்டு நீங்களே இப்படி ஆடிட்டு இருக்கீங்களே? அந்த பையனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்க மாதிரியே தெரியல. அவனுக்கு வேற இன்னொரு பொண்ணோட கல்யாணமும் ஆயிருக்கு. இப்படிப்பட்டவனுக்கு நம்ம பிள்ளைய 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா என்ன? நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கீங்களா என்ன? ஆமா, இது ஏன் வாழ்க்கை. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வாயை மூடிட்டு போ. மக்களே, நீ டென்ஷன் ஆகாத. இந்த பைத்தியக்காரிக்கு பணத்தோட அருமை தெரியுமா? வீட்டுல இருந்து நல்லா தின்னுட்டு இருக்கவ வேலைக்கு போய் உழைச்சி பார்த்தா தெரியும் ஒவ்வொரு பைசாவும் எப்படி வருதுன்னு. ஏங்க, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சும்மா நீங்க என்னையே சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. என்னவும் பண்ணி தொலைங்க. நான் சொன்ன நீங்க கேட்கவா போறீங்க? பைத்தியக்காரி பைத்தியக்காரி, ஆதியோட அருமை தெரியாம பேசிட்டு போற கோடி. அப்பா, நம்ம கிளம்பலாம்ப்பா. செல்லம், என்னடி பேசணும் சொல்லு. ஏங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எப்படிங்க ஆதி நம்ம மாலதிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பாரு? அதே டவுட் எனக்கும் இருக்கதான் செய்து சொன்னா. ஆனா என்ன பண்றது, நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆனா ஏதோ சதி நடந்திருக்கு, அது மட்டும் தெரியுது. அப்பா ஏதோ மிரட்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு ஆதி ஒன்றும் குழந்தை இல்லையேங்க. அது மட்டும் இல்லாம ஆதி எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு நமக்கே தெரியுமே. அப்புறம் எப்படி இந்த மாதிரி நடந்திருக்கும்? சோனா எவ்வளவு ஸ்ட்ராங்கானவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு வீக்னஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி ஏதோ ஒரு வீக்னஸ் ஆதிக்கும் இருந்திருக்கும். அந்த வீக்னஸ் எங்க அப்பா புடிச்சிருப்பாரு, அதுதான் நடந்திருக்கும். நம்மளால ஆதிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியாதா மனோ? எனக்கும் ஆசைதான் பேபி. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆதிக்கிட்ட இருக்கிற பணபலத்துக்கும் படைபலத்துக்குமே அவரால் ஒன்றும் பண்ண முடியலன்றப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? மாமா கிட்ட ஏதாவது பேசினா நமக்கும் என்னன்னு தெரியும்ல. நம்மளால ஏதோ பண்ண முடிஞ்சா ஆதிக்கு நம்ம பண்ண நினைச்ச பாவத்துக்கு பரிகாரமாவது இருக்கும்லாங்க. அதுக்காக தான் சொல்றேன். அதுவும் சரிதான். இப்போ என்ன பண்ணலாம் சொன்னா? உங்க தங்கச்சி கல்யாணத்துல இருந்து இப்படி ஒதுங்கி இருக்காம அந்த கல்யாணத்துல எல்லாம் நீங்களும் இன்வால்வ் ஆகுற மாதிரி பண்ணுங்க. அப்பதான் மாமா மனசுல என்ன இருக்குன்னு நமக்கும் தெரியும். அது ஏதாவது தெரிஞ்சா கூட நாம ஆதிக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு சோனா. ஆனா நம்ம சடனா இவ்வளவு நாள் ஒதுங்கி நின்றுட்டு இப்ப போய் கல்யாணத்துக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா அவருக்கு சந்தேகம் வராதா? ஏங்க, அதான் நீங்க போய் கொஞ்சம் சென்டிமெண்டா ஏதாவது உங்க அப்பா கிட்ட பேசுங்க. அப்போ ஏதாவது சொல்லுவாரு.
கரெக்டு தான். சரி, அப்பா கிட்ட நான் போய் பேசி பார்க்குறேன். ஏய் சின்னடா, நான் வளர்த்த ஆசை மோனே, திடீர்னு என் மேல பாசம் வந்து என்ன பார்க்கலாம் வந்திருக்க? ஐயோ, இவருக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு போல. அப்பா ஒன்றும் இல்லை, மாலதிக்கு கல்யாணம். கல்யாணம்? அவளுக்கு நீங்க டேய் ஆமா, என் பொண்ணுக்கு கல்யாணம், அதுவும் அந்த ஆதி கூட கல்யாணம். அதை நான் ஜாம்னு நடத்த போறேன். நீ தூரமா நின்று வேடிக்கை மட்டும் பாரு. அப்பா சின்னதா இருந்தாலும் மாலினி நான் தூக்கி வளர்த்த பொண்ணுப்பா. அவளுக்கு கல்யாணம்ன்றப்போ இப்படி யாரோ மாதிரி என்னால நிக்க முடியல. என்ன புதுசா ஏதாவது பிளான் பண்றியா? அப்பா இல்ல, நான் பிளான் பண்றதுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவன் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன். வேற எந்த காரணமும் இல்ல. சரி சரி, இப்போ அந்த ஆதியே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டான். இப்போ சந்தோஷம் தானே உனக்கு? ஆமாப்பா, சந்தோஷம்தான். ஆனா மானசாவை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் ஆதி நம்ம மாலதிய கல்யாணம் பண்ணிக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சியோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு தோணுச்சு. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குப்பா. நல்லது, இப்போவாது இந்த அப்பாவோட மனசு எனக்கு புரிஞ்சுச்சு. நீங்க எது பண்ணாலும் மாலதியோட நல்லதுக்கு தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. ஆனா என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிப்பா. அப்புறம் மானவ், சொல்லுங்கப்பா. நீ என்ன பண்றனா, கொஞ்ச நாளைக்கு என்னோட பிசினஸ் எல்லாத்தையும் பாத்துக்கோ. நான் தான் மாலினியோட கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. சரிப்பா. வேற ஏதாவது இருந்துச்சுனாலும் என்கிட்ட சொல்லுங்க, சரியா? சொல்றேன். பேபி என்ன ஆச்சு? ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுதா? இல்ல சோனா, சும்மா பேசி வச்சிருக்கேன். அவருக்கு என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வர மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவர் ஏதாவது உண்மையா சொல்றாரான்னு பார்ப்போம். அதுவும் நல்லதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஆதிய ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாமா? பார்க்கலாம். ஆனா ஆதி எப்படி நம்மள நம்புவான்? அதெல்லாம் நம்புவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க. ப்ளீஸ் கம். என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? ஆதி, அது என்ன, உங்க தங்கச்சி கல்யாண விஷயமா ஏதாவது பேசணுமா என்ன? ஆதி, அவளோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காகலாம் நான் வரல. அப்புறம் ஆதி, எதுக்காக நீங்க மானசாவை விட்டுட்டு இப்படி? இங்க பாருங்க, யாரும் இதை பத்தி பேசாம இருக்கிறது நல்லது. ப்ளீஸ், இதை பத்தி பேசுறதுக்காக யாரும் இங்க வர வேணாம். சோனா, உனக்கும் புரியுதா? இல்ல ஆதி, எனக்கு தெரியும் நீங்க மானசாவை எவ்வளவு உயிருக்கு உயிரா காதலிச்சீங்கன்னு. அப்புறம் இப்படி எதுக்காக பண்றீங்கன்னு தான். இங்க பாருங்க, எப்பவும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா என்ன? நீ கூட தான் என்னதான் கல்யாணம் பண்ணி பேரு சுத்திட்டு இருந்த. அதுக்கப்புறம் இப்போ மாணவ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தானே இருக்க. உண்மையான அன்பு எதுன்னு இப்பதானே உனக்கு புரியுது. அதே மாதிரிதான் எனக்கும் கூட மாலதிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. அவ என்கிட்ட காட்டுற அன்புதான் உண்மையானதுன்னு தோணுது. இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஆதினி, ஆனா இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. மாலதிக்கு உன் மேல இருக்கிறது அன்பும் கிடையாது, காதலும் கிடையாது. பணத்துக்கு மேல இருக்கிற வெறி. அந்த வெறியில தான் அவ என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு சுத்திட்டு இருக்கா. அவளை நீ கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருக்க. இதுக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அப்போ உன்னோட தங்கச்சி பத்தி உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல வரியா என்ன? ஆமா, தெரிஞ்சிருக்குதான். அவளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? என்ன இருந்தாலும் அவ கூட பிறந்தவன் தானே, அப்புறம் தெரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த உரிமையில தான் கேட்கிறேன். எதுக்காக இந்த முடிவு? அத தயவு செஞ்சு சொல்லு. சொல்றதுக்கு எதுவும் இல்லை, நீங்க கிளம்பலாம். ஆதி, புரிஞ்சுக்கோ. எங்களால ஏதாவது உனக்கு செய்ய முடியுதுன்னா கண்டிப்பா நாங்க பண்றோம். அதுக்காக தான் கேக்குறோம். என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா கூட எங்க மாமா உன்னை எதுவும் மிரட்டி வச்சிருக்கிறாரா என்ன? என்ன சொன்னா இப்படி சொல்லிட்ட? கண்டிப்பா மிரட்டி தான் வச்சிருக்காரு, அது மட்டும் நல்லா தெரியுது. ஓஹோ, ஆனா அது என்னன்னு மட்டும் தெரியாதா? ஏன் உங்க அப்பா வேவு பாக்குறதுக்கு அனுப்புனாரா என்ன? நீங்க இப்படி எல்லாம் சென்டிமெண்டா பேசி பாருங்க, அவன் ஏதாவது வாய் திறக்கிறான்னு பாப்போம்னு சொல்லி அனுப்பியிருக்காரா? இல்ல ஆதி, சத்தியமா இல்ல. அப்பா பண்றது தப்புன்னு எனக்கே தெரியும். அதனாலதான் நான் உனக்கு ஏதாவது என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன். ப்ளீஸ், நீ ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு. ஹே மானவ், இங்க பாரு, ப்ளீஸ் நான் சொல்றத மட்டும் கேளு. என்ன எதுலாம் கேட்காத. உங்க அப்பா எங்க போறாரு எங்க வராருன்னு மட்டும் உன்னால முடிஞ்சா என்கிட்ட சொல்லு.
அதோட உங்களுக்கு வேற எங்கேயாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா? உங்க அப்பா ரெகுலரா வேற எங்கேயாச்சும் போவாரா? எதுக்காக ஆதி இப்படி எல்லாம் கேக்குற? எதுக்காக கேக்குறேன்னா எங்க அப்பா உன் அப்பா கையில தான் சிக்கியிருக்காரு, அதான் கேக்குறேன். ஆதி நீ என்ன சொல்ற? சூர்யா மாமாவை எங்க அப்பா பிடிச்சு வச்சிருக்காரா? என்ன சொல்ற? அப்போ உங்க அப்பா உயிரோட இருக்காரா? ஆமா மானவ், எங்க அப்பா உயிரோட தான் இருக்காரு. அவர் இவ்வளவு நாளா உங்க அப்பா தான் கடத்தி வச்சிருக்காரு. அவரு உயிரோட வேணும்னா மாலதியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி உங்க அப்பா என்ன மிரட்டுறாரு. அதுக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரியே இந்த விஷயத்த வெளியில யாருக்காவது சொன்னா எங்க அப்பாவை சித்திரவதை பண்ணுவேன்னு சொல்லி என்ன மிரட்டுறாரு. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? நீயே சொல்லு. ஹரி, என்னால நம்பவே முடியல. கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் உனக்கு பண்றேன். எங்க அப்பா என்னென்ன பண்றாருன்னு எல்லாத்தையுமே நான் உனக்கு சொல்றேன். இன்னைக்கு காலையிலேயே நான் எங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினேன். அப்பதான் அவருக்கு கொஞ்சமாவது என் மேல நம்பிக்கை வந்துச்சு. அதனால அவரு என்கிட்ட ஏதாவது வாய் திறக்கிறாரான்னு பாக்குறேன். அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சா நான் உனக்கு உடனே கால் பண்ணி சொல்றேன். இல்ல மானவ், நீ போன்ல எல்லாம் சொல்லவே வேணாம். என்கிட்ட யார் யார் பேசுறாங்கன்றதெல்லாம் உங்க அப்பா நோட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அதே மாதிரியே உங்க அப்பாவுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்றப்போ உன் போனையும் ட்ராக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் கரெக்டு தான். அதனால ஏதாவது தெரிஞ்சா எனக்கு நேரா வந்து சொல்லு. நேரா கூட இல்லைன்னா நீ ரஞ்சித்தோட போனுக்கு போன் பண்ணி எங்க வரணும்னு சொல்லு, நானே வரேன். ஆனா எங்க அப்பா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஆதி, கவலைப்படாத, நாங்க உனக்கு எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம். கண்டிப்பா இந்த ஜென்மத்துக்கு மானசாவை தவிர வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அதுக்காக தான் இந்த ஹெல்ப்பை உங்ககிட்ட கூட கேட்கிறேன். ஆதி, இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா என்ன? நாங்க ஒரு பெரிய தப்பு பண்ணப்போ எங்களை மன்னிச்சு நீ விட்டுட்ட. அதுக்காக தான் கண்டிப்பா நாங்க உனக்கு உதவி செய்யறோம். எங்க அப்பா பண்ற அயோக்கியத்தனத்தை நான் கண்டிப்பா வெளியில கொண்டு வருவேன். உன்னோட அப்பாவை, அதாவது சூர்யா மாமாவை நம்ம பத்திரமா சேஃபா மீட்டு எடுக்கணும். சூர்யா மாமா என் மேல உயிரே வச்சிருந்தாரு. உனக்கே தெரியும்ல, சின்ன வயசுல எங்களெல்லாம் எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தாரு. அவரை போய் என் அப்பா இப்படி பண்ணிட்டாரு. கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்க அப்பாவை சீக்கிரமா காப்பாத்திடலாம் ஆதி. ஆனா நீயே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா மானசா அங்க உடஞ்சி போயிருப்பா. தயவு செஞ்சு கொஞ்சம் போல்டாயிரு. இங்கேதான் நான் எந்த ஜீவனை நேரினில் பார்த்தேன். நல்லவளே அன்பே, உன்னால்தான் நாளைகள் மீதொரு நம்பிக்கை கொண்டு நொடிக்கொரு தரம் உன்னை நினைக்க வைத்தாய். அடிக்கடி என்னோடு சிரிக்க வைத்தாய். நான் கனவுல கூட நினைக்கல இப்படி பாதியிலே விட்டுட்டு போற அளவுக்கு அவருக்கு என்ன சிச்சுவேஷன் வந்துச்சு. எவ்வளவு பெரிய கேடு வந்தாலும் பொண்டாட்டியை விட்டு கொடுக்குற அளவுக்கு எந்த ஆம்பளை இந்த மாதிரி துணிவா? இந்த அளவுக்கு என்னை விட்டுட்டு போறாருன்னா அவருக்கு என்னை விட மேலா ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். மக்களே, இப்படி எந்த நேரமும் இருந்து அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் நல்லா தான் இருக்கேன் பாட்டிமா. உன் மூஞ்சியை பார்த்தா எங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்குடா. நீ எங்கேயாவது கொஞ்ச நாள் போயிட்டு வரியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயாவது கொஞ்ச நாள் இருந்துட்டு வரியா? அதெல்லாம் வேணாம் பாட்டி, எனக்கு உங்க கூட இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷம். நான் எங்கேயும் போக விரும்பலை. சீக்கிரமா எல்லாம் சரியாயிரும் மக்களே. ஆதி எப்படியும் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டான். ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு நிலைமை இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. சின்ன நிலைமைன்னு தான் புரியலை. சீக்கிரமாகவே எல்லாம் சரியாயிரும் மனசா. நீ எதையும் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காத. என்ன நிலைமை இருந்தாலும் தாலி கட்டின பொண்டாட்டிய இந்த மாதிரி விட்டுட்டு யார் பாட்டியமா போவாங்க? வர்ஷினிமா, உனக்கே தெரியும்ல அவனுக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. அப்போ அதுக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனால தான் அவன் இந்த மாதிரி பண்ணுறான். அந்த கஜேந்திரன் தான் என் பேரனை ஏதோ ஒரு விஷயத்துல மிரட்டி வச்சிருக்கான்னு தோணுது. உனக்கே தெரியும்ல அந்த மாலதியை பார்த்தாலே ஆதிக்கு பிடிக்காதுன்னு. அப்புறம் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்க அவன் சம்மதிப்பான்? எதையும் நினைச்சு இப்படி சாப்பிடாம கொள்ளாம இருந்தா என்ன மக்களே அர்த்தம்? நாங்க எல்லாரும் எதுக்கு இருக்கோம்? எதுனாலும் பார்த்துக்கலாம். கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 2 வாரம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது நல்லது கண்டிப்பா நடக்கும். தாத்தா உனக்காண்டி புது ஃபோன் வாங்கி வச்சிருக்காங்க. அதை எடுத்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாவது பேசிட்டு மக்களே. சரி பாட்டிமா. நீங்களே இனி சொன்னாலும் நான் ஆதி கூட வாழ விரும்பல பாட்டி. என் மனசு என்ன நினைக்கும், நான் என்ன நினைப்பேன்னு என்னோட உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிக்காம என்னை அப்படியே விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காத அந்த மனுஷனை நான் இனிமே என் லைஃப்லயே வேணாம்.
சொல்லு ஆதி, என்ன இந்த நேரத்துல கூப்பிடுறதா? மானவ், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. விடிஞ்சா கல்யாணம், என்ன பண்றது நீயே சொல்லு. எனக்கும் அதேதான் ஆதி. கண்டிப்பா நீ கவலைப்படாத. எதையாவது பண்ணி நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன். மாலதி கழுத்துல நீ தாலி கட்டுற நிலைமை உனக்கு வராது. அதுல நான் உறுதியா இருக்கேன். நீ கவலைப்படாத. அந்த மாதிரி இல்ல மானவ், எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்ப கூட நான் ரஞ்சித்தோட நம்பர்ல இருந்து தான் கூப்பிடுறேன். என் நம்பரை மேபி உங்க அப்பா ட்ராக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம ஏதாவது பண்ணலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. நைட்டு முழுக்க நான் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு நாளைக்கு காலையில ஒன்று வந்து பாக்குறேன். என்ன ஆச்சு பேபி உனக்கு? இல்ல பேபி, ஹாதி தான் கால் பண்ணான். அவனும் ரொம்ப டென்ஷனா தான் இருக்கான். அதனாலதான் சின்ன பண்ணனு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏண்டா உங்க அப்பா எப்ப பார்த்தாலும் எங்கேயுமே போகாம வீட்லயே தான் இருக்காரு. ஆதியோட அப்பாவை எங்கதான் ஒழிச்சு வச்சிருக்காரு? ஒருவேளை இந்த வீட்டுலதான் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காரா என்ன? ஒருவேளை அப்படி இருக்குமோ? ஆனா இந்த வீட்டுல எல்லாருக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டு தானே இருக்கோம். இந்த வீட்டுல சொல்லிக்கிற மாதிரி எதுவும் சீக்ரெட் ஒன்றும் இல்லையே. என்னமோ தெரியலடா, இந்த வீட்லயே தான் ஆதியோட அப்பாவை மறைச்சு வச்சுக்க மாதிரி என் மனசுக்கு தோணுது. அது எப்படி பேபி முடியும்? இவ்வளவு பேர் நம்ம இங்க இருக்கிறப்போ அவர் எப்படி இந்த வீட்லயே ஒழிச்சு வச்சுக்க முடியும்? நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையே வலிக்குது. எனக்கும் தாண்டா. மணி 11 ஆகுது. தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கும் தான். நான் போய் ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிட்டு வரேன். கே லூசு, இந்த நேரத்துல காஃபி எதுக்கு உனக்கு? அடுத்து தூங்கு. நாளைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இல்லடா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. நான் போய் காஃபி போட்டு குடிச்சிட்டே வரேன். அப்பா சோனா, சீக்கிரமா வாங்க. ஏதோ சரியில்லையே. ஒரு நல்ல பிளானா போடுவோம். என்ன பண்ணலாம்? மானவ் பேபி, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. கே, அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. என்ன விஷயம் சொல்லு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நீ என்னன்னு சொல்லு. அடச்சி சொல்லுடா, நீயே சொல்லு ஃபர்ஸ்ட்.